சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அப்பத்தா தமிழ்ச்செல்விக்கு பிறந்த நாள் தெரிஞ்சதும் கேக்கு வெட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாங்க. அவுட் ஹவுஸுக்கு ஃபோன் பண்ணி தனத்துக்கிட்ட உங்கள் அக்காவை கூட்டிக்கிட்டு இங்கே வா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மாச்சு அப்படின்னும், ஏன் சொன்னாதே வருவியா, அக்காவை கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எல்லாத்துட்டையும் ஹாலுக்கு வர சொல்கிறாங்க. எல்லாரும் ஹாலுக்கு வந்து யாருக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறாங்க. சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாலுக்கு வந்ததும் தமிழ்ச்செல்வியும் இங்கே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தமிழ்ச்செல்வின்னு பேர் போட்டு கேக்கு வருது. அந்த கேக்கில் உள்ள பேரை பார்த்ததுமே ஈஸ்வரி அந்த கேக்கை தூக்கி விட்டெறிகிறாங்க. விட்டெறிஞ்சதும் ராசாங்கம் கேட்குறாரு, ஏன் ஈஸ்வரி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லவும், என்னம்மாம்மா மறந்துட்டீங்களா, நம்ம உயிருக்கு போராடினதே இவனால தான். மெடிக்கல் கேமுக்கு இவன் மட்டும் போயிருந்தான் நம்மளுக்கு இந்த நிலமை வந்திருக்குமா. உயிருக்கு போராடி எவ்வளவு கஷ்டப்பட்டோம். நல்ல நேரத்தில் போஸ் மட்டும் அந்த நேரத்தில் மருந்தை கொண்டு வரலைன்னா உங்கள் உயிரை நாங்கள் பார்த்துருக்க முடியுமா. இவனால தானே எல்லாமே வந்தது. அப்படியாப்பட்டவளுக்கு இவளுக்கு பிறந்த நாள் ஒரு கேடா, இவளுக்கு வேற கேக்கு வெட்ட வேற இவ்வளவும் பண்ணி வச்சிருக்காங்க அத்தை அப்படின்னு சொல்லி கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாவுத்திரின்னு சொல்கிறாங்க, ஆமாம் அவங்க சொல்கிறது மதினி சொல்கிறது நியாயம் தானே. கொஞ்ச நேரம் தாமதிச்சிருந்தாலும் உன் உயிரை பார்த்துருக்க முடியாதுன்னு, இவ்வளவுக்கும் காரணம் இவதான்னு அப்படின்னா அவங்களும் கூட கொஞ்சம் ஏற்றி விட ராசாங்கத்தினால எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக ரூமுக்கு போயிடுறாங்க. அந்த சமயம் எல்லாருமே போயிடுறாங்க தமிழ்ச்செல்வியை திட்டிட்டு. அதுக்கப்புறம் தமிழ் அப்பத்தா கிட்ட வந்து, ஏன் அப்பத்தா இதெல்லாம் தேவையா, உங்களுடைய ஆசீர்வாதம் ஒன்று போதுமே, இதெல்லாம் எதுக்கு அப்பத்தா தேவையில்லாமல் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க அவுட் ஹவுஸ்க்கு போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து வனத்துறையிலேருந்து அதிகாரிகிட்ட இருந்து ஃபோன் வருது ராசாங்கத்துக்கு. நாங்கள் வனத்துறையிலேருந்து பெரிய அதிகாரி பேசுகிறேன், அமைச்சர் ராசாங்கம் தானே நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆமாம் நான் அமைச்சர் தான் பேசுகிறேன் சொல்லுங்கள் அப்படிங்கிறாப்புல. இங்கே நீங்கள் மெடிக்கல் கேம்பில் இருக்கையில் உங்களை விஷவண்டு தாக்கி நீங்கள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் இந்த காட்டுக்குள்ளே வந்து சிறுமலை காட்டுக்குள்ளே வந்து அந்த வண்டு இருக்கிற இடத்துல மருந்து எடுத்துகிட்டு வந்து உங்களை எல்லாரும் காப்பாற்றிட்டதா கேள்விப்பட்டோம். உண்மையா சார், நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் உண்மை தான், நாங்கள்லாம் நல்லா இருக்கோம், இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. சார், இந்த காட்டுக்குள்ளே சிடிசி கேமரா நாங்கள் மாட்டி வச்சுருந்தோம், அங்கே என்ன நடந்தாலும் எங்களுக்கு தெரியும், அதில் ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு, அதை வந்து உறுதிப்படுத்திக்கலாம் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணோம் அப்படின்னு சொல்லவும், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன எவிடன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சார், அந்த மருந்து எடுக்கிறதுக்கு அந்த காட்டுக்குள்ளே 3 பேர் வந்திருக்காங்க, அதில் ஒருத்தவங்க லேடி அப்படின்னவும், இல்லையே லேடி வந்திருக்க வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிறாங்க. இல்லை சார் இருக்காங்க, லேடி இருக்காங்க சார், சிடிசி கேமராவில் பதிவாயிருக்கு அப்படிங்கிறாங்க. அதுவும் வந்து எங்களுக்கு ஒரு டவுட்டில் தான் இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணோம். ஏன்னா மெடிக்கல் காலேஜில் உங்கள் மருமகளை பரீட்சை எழுத குடும்பத்தோடு கூட்டிகிட்டு போனீங்கல்ல, அப்போ நீங்கள் பேட்டியும் கொடுத்துருந்தீங்க, ஞாபகம் இருக்கா அப்படின்னவும், ஆமாம் அப்படிங்கிறாங்க. அதில் பார்த்த முகம் அந்த பொண்ணு முகமும் ஒன்றா தெரியுது, சரிவர தெரியலை, ஏன்னா அவங்க உடம்பு பூரா சேராக இருக்கிறதுனால எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியலை அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அங்கே போனால அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. அந்த சிடிசி கேமராவில் இருக்கிற ஃபோட்டோவை உங்கள்கிட்ட அனுப்பி விட்றோம், நீங்கள் அதை வந்து பார்த்து எங்களுக்கு உங்கள் மருமகளாக என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எங்கே அனுப்பி விடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்களும் அவர் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விட்றாங்க. அனுப்புனதும் அந்த ஃபோட்டோவை பார்க்குறாரு. ஃபோட்டோவை பார்த்தா அதில் தமிழ்ச்செல்வி தான் இருக்காங்க. தமிழ்ச்செல்வியை ஒரு கம்பியை ஊனிக்கிட்டு வர்றாங்க. பின்தலையில் போஸு தலையில் அடித்த மேனிக்கு அந்த ஃபோட்டோ வந்து இங்கே பதிவாகிருக்கு. அதுக்கப்புறம் போஸு தமிழ் மயக்கம் போட்டு விழுகிறதும் அந்த மருந்தை எடுக்கிறதையும் அதில் பதிவாயிருக்கு. மயங்கி விழுந்ததும் அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு வந்துடுறாப்புல. எல்லாமே அதில் கிளியராக பதிவாயிருக்கு. அதை பார்த்ததும் அதிர்ச்சி ஆகுறாரு ராசாங்கம். அப்போ இந்த மருந்தை கண்டுபிடிச்சது தமிழா? அப்போ அந்த மருந்தை கண்டுபிடிச்ச நேரம் தான் இவன் நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்கிறதுக்காக தமிழை அடிச்சு போட்டு அந்த மருந்தை கொண்டு வந்திருக்கான். இதைத்தான் வனத்துறையிலேருந்து அவங்க சிடிசி கேமராவில் எடுத்து இங்கே அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்ததுமே ரொம்ப ஷாக்காகிறாரு. அப்போ இன்னும் நம்ம தம்பி மையம் திருந்தலை, இவன் எந்த காரணத்தையோ வச்சு தான் இவன் நல்ல பிள்ளை மாதிரி இங்கே வீட்டுக்குள்ளே வந்திருக்கான். ஒருவேளை இந்த ஏற்பாடெல்லாம் நீதிமான் வேலையாக கூட இருக்கலாம். நல்ல பிள்ளை மாதிரி உள்ளே போய் அங்கே என்ன நடக்கிறதுன்ற என்னட்ட சொல்லு அப்படின்றதுக்காக கூட இவங்க 2 பேரும் சேர்ந்து சதித்திட்டம் போட்டு கூட இங்கே உள்ளே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வெளியே வர்றாரு ரூம்ல இருந்து. எல்லாரும் ஒரு நிமிஷம் வெளியே வாங்கன்ட்டு எல்லார் பேரையும் சொல்லி கூப்பிட்றாரு. அவர் கோவமா கத்துறதை பார்த்து எல்லாருமே வெளியே வந்து ஹாலுக்கு வந்துடுறாங்க. என்ன ஆச்சு ராசாங்கம், ஏன் இப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் கேட்குறாங்க. அப்போ போஸும் அங்கே தான் இருக்காரு. போஸு சேது எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. தமிழ்ச்செல்வி மட்டும்தான் அவுட் ஹவுஸில் இருக்காங்க. தமிழ்ச்செல்வியை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தனம் வந்து கூட்டிகிட்டு தமிழ்ச்செல்வியும் கூட்டிக்கிட்டு அங்கே வந்துடுறாங்க. தமிழ்ச்செல்விக்கு என்ன பிரச்சனையோ தெரியலையே அப்படின்ட்டு பயத்தோடு வர்றாங்க. அப்போ தான் அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற போனை காட்டுறாங்க. இங்கே பாருங்க, இந்த மருந்தை கண்டுபிடிச்சது தமிழ் தான்,
இதை மறைச்சு இவன் நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்கிறதுக்காக தமிழை அடிச்சு போட்டு இந்த மருந்தை இவன் காப்பாற்றின மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டாவை காட்டுறாங்க. இதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. தமிழ் ரொம்பவே ஷாக்காகுறாங்க. இந்த போட்டா இவருக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த ஈஸ்வரிக்கு உயிரே போயிருச்சு. ஐயோ, இதை வச்சு என்னென்னமோ நம்ம மகனுக்கு பண்ணணும்னு நினைச்சோமே, இப்போ மயன் மாட்டிக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு வேர்த்து ஊத்த ஆரம்பிக்குது. இதை பார்த்த சேது, இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதா, வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சட்டையை பிடிக்கிறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.